அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் இந்தியாவில் இருக்க மக்கள் அனைவரையும் ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கவனம் ஈர்த்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர். அதுவும் பீகார்ன்ற ஸ்டேட் மூலியமா எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சிருச்சு. அந்த வார்த்தையை சொல்ல வச்சுட்டாங்க. பீகார் 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 65 லட்சம் பேரோட வாக்குரிமை பறிக்கப்பட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க பேச, அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதையே மெயின் காரணமாக காமிச்சு இங்கே வந்து வாக்குரிமை பறிக்கப்பட்டுரும், நீங்கள் தப்பாக இங்கே ஃபார்ம் எஸ்ஏஆரில் ஃபார்ம் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாக்குரிமை பறிக்கப்பட்டுரும் அப்படி இப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூத மாதிரி காமிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். பட் கொஞ்சம் குறுகிய காலத்தில் நடக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஸ்ஐஆர் மூலயமா பீகாரில் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேர் வாக்கு உரிமை போயிருச்சுன்னு சொன்னாங்களா. ஆனால் எந்த இடத்துலையுமே இந்த தேர்தல் நடந்தப்போ வந்து என்னோட வாக்கு இல்லாமல் போயிடுச்சு, என்னோட அப்பா வாக்கு இல்லாமல் போயிடுச்சு, என்னோட அம்மாவோட வாக்கு இல்லாமல் போயிடுச்சு, அவங்களால ஓட்டு போட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு எந்த பிரச்சனையுமே வரல. அப்போ என்ன அர்த்தம், அந்த 65 லட்சம் பேர் அப்படின்றது அவங்க சொன்ன மாதிரி இடம் பெயர்ந்திருக்காங்க, ஆளில் இறந்து போயிருப்பாங்க, இல்லை ஏதோ சம்திங் தப்பாக கூட இருந்திருக்கலாம். இவங்க அதனால தான் அந்த 65 லட்சம் பேர் நீக்கினதுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்திருக்கு. இது நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போ தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆர் நடக்கிறதுனால யாரோட வாக்குரிமையும் பறிக்கப்பட்ட பொருள் யாரா இடம் மாறி இருந்தால் இடம் மாறுறதுக்கான இது போயிருக்க போது, இல்லை இறந்துருந்தா அவங்களோட நீக்கப்பட போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த ப்ராப்ளம் கிடையாது, நல்லபடியாக நடக்க போகுது. சரி, ஓகே. இப்போ பீகாரில் நேற்று தேர்தல் இது முடிவு வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அமோகமாக வெற்றி, 203 இடம். எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஏதோ கம்மியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் பார்த்தா 203 அவங்க எதிர்பார்க்காததுக்கு போயிருச்சு. இதோட காரணம் என்ன, அவங்க தோல்விக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அந்த தேஜஸ்ரீ யாதவா அவர் ஒரு இதில் இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அந்த ஆன்சர் அதுக்கான ஒரு பெரிய தாக்கம் ஆயிடுச்சு. Who do you consider the best chief minister of the country? We will look outside Bihar as well. There are many who are much talked about. Friends who have been in the past. In the current situation or earlier? Current, if you have to name them. Because in the past people take Modi ji's name also. Modi ji? Some people take Mulayam Singh's name, Akhilesh Yadav's name. Some people take Arvind Kejriwal's name. Talk in the current only. Tell us about the current. In the current, we feel that Taiwan is... Oh. இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்களா? சரி, அந்த வீடியோவில் அவர் வந்து அவருக்கு பிடிச்ச சிஎம் யார், கரண்ட் சிச்சுவேஷனில் நல்லா ஒர்க் பண்ணுற சிஎம் யாருன்னு கேட்டதுக்கு அவர் ஸ்டாலின் பேரை சொல்லியிருக்காரு. சரி, ஸ்டாலின் பேரை சொல்லனால என்ன, அதனால நான் அவுட்டு போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஸ்டாலின் பேரை சொல்லிட்டாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண விஷயம் ஒன்று இருக்குல்ல, அவங்க மேடையில் ஏறி என்ன பேசினாங்க, சனாதன ஒழிப்பு அப்படின்னு ஒன்று பேசினாங்க. ஆக்சுவலாக அந்த சனாதன ஒழிப்பு அப்படின்ற விஷயம் வந்து மற்ற மாநிலங்களில் இந்த வார்த்தை பெரிய அளவில் பாதிப்பாயிருச்சு. அதனால தான் இந்த தேர்தலில் இவர் சொன்ன இந்த என்னோட பிடிச்ச சிஎம் யாருன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதிலும் அவங்க இங்கே பேசினது 2 கோரிலேட்டட் ஆகி அவங்களோட தேர்தலில் பிரதிபலிப்பாயிருச்சு. இதான் உண்மை. அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் உங்களோட முடிவை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாநாட்டுடைய தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் இதை போட்டிருக்கிறீர்கள், இதை அழைத்திருக்கிறீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம்